ஹே, இதுக்கு பேரு சோஷியல் மீடியா. இதே மாதிரி அது இதுன்னு எக்கச்சக்கமா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆ, நீ இப்ப பாக்குறியே, இது என்னோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட். இதுல என்னோட டிபி மட்டும் இல்ல, நாம என்ன வேணாலும் போட்டோ போடலாம், எழுதலாம், வீடியோ போடலாம், ரீல்ஸ் போடலாம். எங்க காட்டு. சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? அப்பாவுக்கு பயந்து இன்டர்நெட் பக்கமே போனதில்லடி. எங்க என்னடி இதுல 12Kன்னு போட்டிருக்கு? அது ஃபாலோவர்ஸ். என்ன 12,000 பேரு ஃபாலோ பண்றாங்க. 12,000 பேரா? எதுக்கு? பின்னாடியே வருவாங்களா? என்னடி? ப்ளீஸ் மாயா, உனக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கும் ஒன்னு ஓபன் பண்ண முடியுமா? ப்ளீஸ் டி. எனக்கும் உலகம் பூரா ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசையா இருக்குடி. அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு பயந்துகிட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்க முடியலடி. ப்ளீஸ் எனக்கு ஒன்னு ஓபன் பண்ணி கூட. உனக்கு சோஷியல் மீடியா அக்கவுண்டா? ஆளை விடு, வாய்ப்பே இல்ல. நீ போய் உன்னோட படிப்பை பாரு. ஏன் நீ மட்டும் வச்சிருக்க, எனக்கு ஓபன் பண்ணி தர மாட்டியா? ஏ லூசு, இன்டர்நெட்ல அவன் முகத்தை காட்ட வேண்டியது இல்ல. 1000 பேரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல வருவான், கண்டுபடி பிஹேவ் பண்ணுவான். எவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ரொம்ப இன்னோசென்ட், உன்னெல்லாம் ஈஸியா ஏமாத்திடுவாங்க. தயவு செஞ்சு இந்த பக்கம் எல்லாம் வந்துடாத போ. ஏண்டி நீ இன்னொரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? ஹெல்ப்பா? இதுக்குள்ள விவரம் தெரியாம வந்தேன்னு வை, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானுங்க. அது மட்டும் இல்ல, இன்டர்நெட்டுக்கே உங்க அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அவருக்கு தெரியாம தான் நான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல உனக்கு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தேன்னு வை, அவ்வளவுதான். டைரக்டா எனக்கு தூக்கு தண்டனை தான். என்னால முடியாதுப்பா. ப்ளீஸ், நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நானும் உன் வயசு தானே, என்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாதா? முடியாது. இதுல வயசு முக்கியம் இல்ல, அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நீ வெளி உலக செய்தியே தெரியாம வளர்ந்திருக்க. உன்னாலெல்லாம் 2 நாள் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல தாக்கு பிடிக்கவே முடியாது. மரியாதையை போயிடு சொல்லிட்டேன். அப்போ நீ எனக்கு ஒன்னும் ஓபன் பண்ணி தர மாட்ட? முடியவே முடியாது. இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத ஆணி. போ. ஏய், என்ன முறைக்கிற? முறைச்சாலும் அழுதாலும் உனக்கு ஓபன் பண்ணி தர மாட்டேன். டைம் ஆச்சுல, போ. போய் கதவை சாத்திட்டு வந்து படுத்து தூங்கு போ.
திரும்பி படு. ம். கோச்சுக்கிட்டியா? என்னடி இது சின்ன புள்ள மாதிரி? பின்ன எனக்கு மட்டும் உலகம் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாமா? எதுக்கு உங்க அப்பா இன்டர்நெட் உள்ள வந்தா கெட்டதும் உள்ள வந்துரும்னு சொன்னாரு தெரியுமா? நீ கூட தான் ரொம்ப வருஷமா இன்டர்நெட் யூஸ் பண்ற. உனக்கு என்ன கெட்டது வந்துச்சு? வரும், வந்திருக்கு. இன்பாக்ஸ்ல ஒவ்வொரு சைக்கோ அனுப்புற போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன்னு வை, ஷாக் ஆயிடுவேன். அவ்வளோ அபியூஸ் நடக்கும். அதெல்லாம் சமாளிக்கணும்னா ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவு என்கிட்ட இருக்கு, உனக்கு இல்ல. அதனால தாண்டி சொல்றேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் செல்லம். எனக்கு மட்டும் தெளிவு இல்லைன்னு நினைக்கிறியா? நான்லாம் உன்னை விட தெளிவா இருப்பேன் தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு இந்த இன்டர்நெட் எல்லாம் வேண்டாம். நிம்மதியா படுத்து தூங்கு. குட் நைட். என்ன இந்த மாயா அப்படி ட்ரீட் பண்றாடி? அவளுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தானே. அவளுக்கு மட்டும் சோஷியல் மீடியா ஐடி இருக்கலாம், எனக்கு இருக்க கூடாதா? இத 100வது தடவை சொல்லிட்ட. இப்ப என்ன, உனக்கு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ண தானே வந்திருக்கோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணியே ஆகணும்டி. ஆமா, ஒரு 50 ரூபாய்க்குள்ள பண்ணிடலாம்ல? என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. பிரவுசிங்க்கு 20 ரூபாய் போதும்டி, பேசாம வா. இறங்கு. வா. என்ன, ஒரு நிமிஷம் இருடி. என்னோட ஆதார் கார்டு, காலேஜ் ஐடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ரேஷன் கார்டு எல்லாம் கேட்பாங்களா? எதுக்கு? இல்லடி, சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல ஆதாரம் கேட்பாங்கல்ல. உன்னையும் பொண்ணுன்னு பெத்து வளர்த்திருக்கா பாரு அந்த ஜானகி. என்னடி எங்க அம்மாவை அவ இவன் பேசுற? இன்னும் வேற ஏதாவது சொல்லிட்டு போறேன், வாயை மூடிட்டு வாடி. அப்ப இந்த ஐடி எல்லாம்? அம்மா தாயி, இது பேங்க் அக்கவுண்ட் இல்ல, வெறும் சோஷியல் மீடியா அக்கவுண்ட் தான். அவன் 1000 ஃபேக் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அமோகமா கடலை போடுற இடம். இங்க ஆதாரம்லாம் அவ்வளவு சாதாரணமா கேட்க மாட்டான். கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வரியா? வா. எஸ், சொல்லுங்க. ப்ரௌஸ் பண்ணனும். சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். அவ கொஞ்சம் அப்படிதாங்க, கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. ஏதாச்சும் சிஸ்டம் ஃப்ரீயா இருக்கா? இருக்கு மேடம். அந்த லாஸ்ட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஐடி இருக்கா? காலேஜ் ஐடி இருக்கு.
ம் ம் அங்க போங்க. ஏய் வா. தோ ஆ? இப்படிதான் உன்னோட ஐடியை ஓபன் பண்ணணும். ம் சரி. ஐடிக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆர் தனலட்சுமி, பிகாம் செகண்ட் இயர். காலேஜ் பேர் வந்து அது போதும். ஏண்டி இப்படி உசுர வாங்குற? ஆ, சரி நானே பேர் வைக்கிறேன். ம், தனலட்சுமினா 1000 தனலட்சுமி இருப்பாங்க. ஆ, ம், சரி உன் பேருனா லூசு தானு வைக்கலாம். பட் பசங்க ஓவரா கலாய்ப்பாங்க, ஆ, அதனால ஸ்வீட் தானு பேர் வைக்கிறேன். ஆ, இன்னையில இருந்து நீ ஸ்வீட் தானா என்று அழைக்கப்படுவாயாக. ஸ்வீட் தனா. ம், ம். ஏய் ஆ, என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கலாம்? அப்படின்னா அது உன்னோட பிரைவேட் சாவி மாதிரி. ஆ, அந்த பாஸ்வேர்டை போட்டாதான் யாரா இருந்தாலும் இந்த அக்கவுண்ட்குள்ள நுழைய முடியும். ஆ, ஆ. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் சொல்ல பார்க்கலாம். பாஸ்வேர்ட் முருகன் பெரிய பாஸ்வேர்டா வச்சுடு. எந்த முருகன்? சாமி, சாமி முருகர். ஐயோ இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் அனுபவிக்க போறனோ. ம், லார்ட் முருகன். ம். கூட ஏதாவது நம்பர் சேர்க்கணும்டி, சொல்லு. ம், 6. ஆ, 6 வந்து எனக்கு ராசியான நம்பர், அதையே சேர்த்துரு. ம். வச்சுக்கோ, 2 6 சேர்த்துட்டேன். ஆ, இங்க பாருடி, லார்ட் முருகா 66. இதுதான் உன்னோட பாஸ்வேர்ட், மறந்துடாத. இரு இரு, நான் மறந்தாலும் மறந்துடுவேன், எழுதி வச்சுக்கிறேன். ஆ, ம். ஐடி சொல்லு. பாஸ்வேர்ட் சொல்லு. இரு நானே எழுதுறேன். ம். ம், இது பாருடி, ம். இதுதான் உன்னோட ஐடி, இதுதான் உன்னோட பாஸ்வேர்ட். ஆ, ம். எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் இத வச்சு உன் ஐடியை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஆ? ம். இந்தா. வை. ம், ம். பாத்தியா, ஐடி ஓபன் ஆயிடுச்சு. ம். இனி செட்டிங்ஸ் செட் பண்ணனும். ஆ, ஆ, ப்ரொஃபைல் போட்டோ என்ன வைக்கலாம்? ஆ, ஆ, ம். ஒரு நிமிஷம். இது காலேஜ் ஐடிக்கு எடுத்த போட்டோ. இதுல தான் நானு ரெட் கலர் தாவணி கட்டியிருக்கேன். அழகா இருக்குல்ல? இதே வச்சிரு. ம், கருமம் கருமம், இந்த காலத்துல இப்படி இருக்கியே. ஆ, இப்போ என்ன செய்யறது? இப்ப என்னடி பண்றது? இரு, இப்போதைக்கு உனக்கு பூ புஷ்பம்னு ஏதாவது டிபியா வைக்கிறேன். ஆ, ம். போட்டோவெல்லாம் இன்னொரு நாளைக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஆ, ம். ஒரு போட்டோ போடலாமா? அடியே, 1000 போட்டோ கூட போடலாம். ஆ, நீ வேற தலை தலைன்னு இருக்க, எந்த போட்டோ போட்டாலும் ஆல் பர்பஸ் அங்கிள்ஸ் ஓடி வந்து அழகா இருக்கீங்க தோழின்னு கமெண்ட் போட்டு ஆத்தின பறக்க விடுவாங்க. கன்ஃபார்மா 1000 லைக் கேரண்டி. 1000 லைக்கா? யார
செகண்டா அதுக்கு மேலயும் போலாம். ஐயோ எனக்கு இப்பவே இதுல போட்டோ போடணும் போல இருக்கே. போட்டோ டிஜிட்டலா வேணும் சிஸ்டர். உன்னோட போட்டோவெல்லாம் நாளைக்கு என்னோட மொபைல்ல மாத்தி கொண்டு வரலாம். ஆ, அப்புறம் இந்த சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி போடலாம். ஓகேவா? ம். ஆ, எல்லா போட்டோவையும் போடலாமா? அவ என்ன மாதிரி போட்டோ போடுறான்னு சொன்னேன்னு வெய்யு, ம். நீ உசிரியே விட்டுருவ. என்னென்ன போட்டோ வேணாலும் போடலாம். ம். ஆ, நான் ஹாக்கில எடுத்த போட்டோவை நீ காட்மாட்ல போட்டோ எடுத்திருந்தா கூட போடலாம். உசுர வாங்காதடி. இந்த ஃபிகர் பயங்கர அப்ராணியா இருக்கே. ஓகே, ஸ்வீட் தானா? நோட் பண்ணியாச்சு. நைஸா அப்ரோச் பண்ணி மாட்டுதான்னு பாத்துற வேண்டியதுதான். ஆசைப்பட்டல, ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஓகே தானே? அடுத்தடுத்து வரப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டா ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஆ, எனக்கு யாரும் ரெக்வெஸ்ட் அனுப்ப மாட்டாங்களா? நீ சோஷியல் மீடியால அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் ஜோசியமா தெரியும். ஆ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி உனக்கு ரெக்வெஸ்ட் அனுப்ப சொல்லுவோம். இப்ப கிளம்பலாமா? ம். இரு இரு, ம். இது பாரு. ஆ, எந்த டிவைஸ்ல நீ ப்ரௌஸ் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிட்டு தான் போணும். சரியா? ம். இங்க பாரு, இதுல கிளிக் பண்ணா ஆ, இந்த விண்டோல லாக் அவுட்னு வரும். ஆ. நல்லா பாத்துக்கோ. அத கிளிக் பண்ணிட்டு முழுசா அக்கவுண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் போகணும். சரியா? ம். ஓகேடி. ரைட்டு. அண்ணா நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடி? ஜெராக்ஸ் எடுக்கலாமா? எடுத்துடலாம் சார். சித்தப்பாடி. இங்கயா? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாரோ? ஓவரா பயப்படாதடி, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. இரு. என்ன பத்தி தான் விசாரிக்கிறாரா? ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸும் இருக்கு. எதை உனக்கு முதல்ல சொல்ல? பேட் நியூஸா? சரி, குட் நியூஸ சொல்றேன். உங்க சித்தப்பா உன்னை தேடி வரல, டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் போட வந்திருக்காரு. அப்பாடா. அப்போ பேட் நியூஸ். சித்தப்பா கூட உங்க அப்பாவும் வந்திருக்காரு. ஏன் கத்துற? எங்க டைம் ஆயிடுச்சு. 10 minutes ப்ளீஸ். ஓகேங்க. முருகா 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 முருகா
நீங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, வெளில வாங்க. நீதான் என்ன காப்பாத்தணும். போயிட்டாங்க, வா. சீக்கிரம். எவ்வளவு ஆச்சுன்னு? 20. இந்தாங்க, வா வா வா. நல்ல வேளை என்ன காப்பாத்தன முருகா. சீக்கிரம் வண்டி எடுடி. ஸ்வீட் தானா, உன்னை ஃபாலோ பண்றது தான் இந்த ஸ்மார்ட் சுரேஷோட வேலை. சீக்கிரம் எடுடி. இரு, என்ன நீ வந்து ஏறுடி. சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் போ. சீக்கிரம்.